இது ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு தெரியும், நான் கடற்கரையில் போய் கருவாடு மீனாக வாங்கி கருவாடு போட்டு நான் நினைக்கிறேன் இப்போ 7-8 மாதம் வருமென்று சொல்லி. ஆனால் அது நல்ல வடிவாக இங்கே பாருங்க, நல்லா காஞ்சபடியாக நல்லா காஞ்சிட்டுது. காஞ்சபடியாக அது பழுதாக இல்லை. அப்போ அதை எடுத்து இங்கே சுட்டு வச்சுருக்கிறேன். இது என்ன மாதிரி பிரித்து எடுக்கிறதுன்றதை உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இதுதான் இந்த சுட்ட கருவாடு பாருங்க. அப்படியே மேலாலேயே சும்மா தட்டவே வந்துடும். இங்கே இந்த இது இருக்குல்ல அந்த செகில், இங்கே அப்படியே செகில் வந்துடும். இப்போ இங்கே ஓகே கருவாடு நல்லா வரும். சரியா? அது மாதிரி மற்ற பக்கம் செதில் இருக்குது. என்ன மற்ற பக்கம் அப்படி செதில் இருக்குது. நாங்கள் இந்த குடல் பகுதியை அப்படியே கையால் நறுக்கி எடுக்கலாம். இது வேறுங்க. சிலது அப்படியே போது கலருது. இந்த இதுக்கு தானே இந்த செதில் அப்படியே வருது, அப்படியே வரும். சரியா? வந்தால் இதை நாங்கள் பிறகு இந்த கரை இதெல்லாம் எடுத்துட்டு பார்த்திங்களேன்னா இந்த சூடுபட்ட கருப்பொழியெல்லாம் அப்படியே சுரண்டி தட்டி போட்டு அப்படியே பிளக்குறேன். சரியா? பிளந்தா பார்த்திங்களா இப்படியே சுட்டபடியும் சாப்பிடலாம். இது நல்லா காஞ்சிட்டுதில்ல கருவாடு, நல்லா காஞ்சிட்டுது. அதால் இதை இப்படி ஆக்கி போட்டு பொரிச்சாலும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா முருகிட்டுதில்ல. இங்கே பாருங்க, நல்லா காஞ்சு சரியாக காஞ்சிட்டு இப்போவே அந்த செகில் வரும். இங்கே பார்த்திங்களா? இதை இப்படியே எடுத்து கூட பொரிக்கலாம். அதாவது இப்படியே செகிலை தட்டி போட்டு அது சுட்டது காட்டுனா இது இங்கே சுடாமலே வருது. இது எடுத்து பொரிக்கலாம். சரி? அப்போ தாங்கி போட்ட கருவாடு வீணாக இல்லை. கிணறு கவலைப்பட்டவை, மழை பெய்யுது வெயில் அடிக்குது ரெண்டெல்லாம் கவலைப்பட்ட நீங்கள் அதால் லதாங்கி சூட கருவாட்டை பயன்பாடுடையதாக ஆக்கிட்டேன். சந்தோஷம் தானே? ஓகே.